திறமை இல்லாதவர்கள்லாம் ஆட்சியில் வச்சிருக்கீங்களே, தகுதி இல்லாதவர்கள்லாம் ஆட்சியில் வச்சிருக்கீங்களே, தகுதியானவர்களை தேர்வு செய்யுங்கள். தகுதியானவர்கள் தேர்வு செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். எங்ககிட்ட அவ்வளோ திறமை இருக்கிறது, தகுதி இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. திமுகலாம் அடுத்த தேர்தலை சிந்திப்பார்கள், நாங்களாம் அடுத்த தலைமுறையை சிந்திப்போம். அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும், எப்படி முன்னேறணும், அதான் எங்களுடைய உணர்வுயா. எங்களுக்கு தேர்தலெல்லாம் பெருசு கிடையாது. எப்படியாவது தமிழ்நாட்டை காப்பாற்றணும், இளைஞர்களை காப்பாற்றணும், இளைஞரை நல்வழிப்படுத்தணும், சுயமரியாதையுடன் வாழணும், மான மரியாதையுடன் வாழணும். இன்னைக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழக மக்கள், அடிமைகளாக இருக்கின்றார்கள். அதையெல்லாம் ஒரு மாற்றி அமைக்க ஒரு வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு நீங்கள் எடுங்கள். யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி செய்யக்கூடாது, யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாதுன்னு முடிவு இன்னைக்கு பண்ணுங்க. யார் வரக்கூடாது, யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது, திமுக வரக்கூடாது. அந்த முடிவு இன்னைக்கு எடுங்க. யார் வரணும்னு கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிட போகுது. திமுக வரக்கூடாது. வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. ஒரு வாய்ப்பு இல்லை, 3 வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்க. 3 வாய்ப்புகள் திமுக கொடுத்தீங்க. 2019 ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 39 நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். 40 தொகுதி தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட 40 எம்பியில் திமுகவுக்கு 39 எம்பி கொடுத்தீங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்கினீங்க, திமுக ஆட்சியை கொடுத்தீங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் மறுபடியும் வந்த தேர்தலில் 40 எம்பிகளில் 40 திமுக கொடுத்தீங்க. இப்போ 3 வாய்ப்புகள் திமுக கொடுத்தீங்க. 4வது முறையும் கொடுக்க போறீங்களா? போதும்பா, நாடு தாங்காதுப்பா, போதும்பா. 3 முறை அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள் மீண்டும் உங்களுக்கு திருப்பி கொடுத்தது என்ன? பட்ட நாமத்தை போட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் சாராயத்தை கட்டவிழ்த்து விட்டு, கஞ்சா போதை ஊழல் நாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் சிந்தித்து நல்ல முடிவெடுங்கள் தமிழக மக்களே, நல்ல முடிவெடுங்கள். நாம் முடிவெடுக்கின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு தயாராகுங்கள். இந்த கொடுங்கோல், இந்த மோசடி ஆட்சி, ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பெற்றோர்களுக்கு எதிரான ஆட்சி, கொடுங்கோல் திமுக ஆட்சியை நாம் எல்லோரும் இணைந்து அகற்றுவோம். நாம் உரிமைகளை நாம் மீட்டெடுப்போம். நன்றி.